இலங்கையினுடைய இறைவரி திணைக்களம் ஒரு செய்தியை வெளிவிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வருமான வரியை செலுத்துவதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 30ஆம் தேதி 30/9/2025 அனைவரும் தங்களுடைய வருமான வரியினை செலுத்தணும் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளிவிட்டிருக்கிறாங்க. அப்போ காலம் போதாமல் இருக்குது. இன்னும் 3 தினங்களுக்குள்ள 30ஆம் தேதி ஆயிரும். இதுக்குள்ள தனிநபர்கள், நிறுவனங்கள், திணைக்களங்கள் இவர்கள வருமானங்கள் தொடர்பான சகல வரிகளும் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இந்த செய்தியில் தனிநபர் ஒருவர் வருமான வரியை எப்படி நம்ம செலுத்துறது, எங்களுக்கு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் அங்கே இங்கே போயிட்டு மிகுதிகள் எவ்வளவு வரி கட்டணும்னு சொல்லி அறிஞ்சு அதை தெரிஞ்சு செலுத்துறதுக்குள்ள நாள் காணாது. இலகுவான முறையில், அதாவது இலங்கை அரசாங்கம் இந்த ஐலண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு இலகுவான வழிமுறை சொல்லியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வங்கி கணக்கு, அதாவது இலங்கையில் இருக்கிற வர்த்தக வங்கிகள் அனைத்திற்கும் அவர்கள் இந்த வருமான வரியை செலுத்துவதற்கான OTTP தளத்தை கொடுத்துருக்கிறாங்க. இதனூடாக நீங்கள் உங்களோட வங்கி கணக்கில் இருந்தே நேரடியாக உங்களோட வரிகளை செலுத்த முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், வங்கி வருமானத்திற்கான வட்டி, அதாவது வங்கியில் இருக்கிற சேமிப்பு பணத்துக்கான வட்டிக்கான வரிகள் நேரடியாக அறவிடப்படுது. அதை தவிர்த்து தற்போது ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கீழே கொண்டு வரப்பட்ட வருமான அந்த அளவு ரணில் இருக்கும்போது 1 லட்சமாக இருந்தது. பிறகு அனுரகுமார திசாநாயகம் வந்த பிறகு 1.5 லட்சமாக கொன்றப்பட்டது. அதாவது 150,000க்கு மேலே நீங்கள் ₹1 உழைச்சாலும் அந்த ₹1க்கு 6% நீங்கள் வருமான வரி செலுத்தும். அதே போல உங்களுடைய வருமானம் மாதம் 4 லட்சத்துக்கு மேலதிகம் வருமானம் சொன்னால், அதாவது ₹4,01,000 நீங்கள் 36% வரி செலுத்த வேண்டி வரும். ஸோ இந்த இடைப்பட்ட பகுதிக்குள்ள இந்த வருமான வரியிட வீதம் 6, 12, 18 இப்படி போய்கொண்டே இருக்கு. அப்போ இந்த வீடியோ பார்க்குற சாதாரண மக்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது, உங்களோட வருமானம் அந்த 6% இருக்குதா, அதாவது 1.5 லட்சம் ₹150,000 உங்களோட மாத வருமானம் இருக்குதா. நார்மலாக பார்க்க போனால் சாதாரண மக்கள் யாருக்கும் இந்த வருமானம் இருக்கா? தொழில் முயற்சிகள், முதலீடுகள், அதை விட உயர் பதவிகள், இந்த இன்ஜினியரிங், டாக்டர் அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த வருமானம் வரும். இல்லாட்டி பெரிய தோட்டங்கள் வச்சு செய்கிறவங்களுக்கும் இந்த வருமானம் வரும். அரசாங்க கணக்கெடுக்கின்படி நீங்கள் இப்போ டேக்ஸ் நம்பருக்கு பதிஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டின் நம்பர் ஒன்று இருக்கும், அதுக்கு நீங்கள் பதிஞ்சிருப்பீங்களாக இருந்தால் ஒவ்வொரு வருமான கணக்கெடுக்கப்பட்டால் அந்த கணக்கெடுப்பின்படி அரசாங்கம் உங்களுக்கு இவ்வளோ கட்டணும்னு சொல்லி அங்கே பதிவு செய்து வச்சிருக்கு. அப்போ நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பின்னால் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு உங்களோட டேக்ஸை பே பண்ண போகும்போது அங்கே உங்களோட அளவுகள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் 2 தடவை 3 தடவை முயற்சி செய்யும் போது அங்கே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த எல்லை பகுதிக்குள்ளே பதிவு செய்யப்படலை. நீங்கள் ஜஸ்ட் டின் நம்பர் கூட வரிக்கான அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மட்டும் தான் பதிஞ்சிருக்கீங்க. மற்றும்படி உங்களோட வருமானம் அந்த எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிற காரணமாக உங்களுக்கு எந்த வரியும் செலுத்தணும் என்ற அவசியம் இல்லை என்று தான் அதுக்குரிய அர்த்தம். அப்படி இல்லை, அது எனக்கு தெளிவில்லைன்னு சொன்னால், நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி வங்கிக்கு நேரடியாக போயிட்டு எனக்கு என்ன மாதிரி எப்படி பே பண்ணுறேன்னு சொல்லி நீங்களே உங்களோட வரிகளை செலுத்தி முடிக்கணும். ஆனால் ஒரு சில பேர் யோசிப்பீங்க, ஓகே என் வருமானம் மாதம் 2 லட்சம் வருது, வருஷத்துக்கு 24 லட்சம் வருது, வருஷத்தில் 18 லட்சம் தான், ஆனால் எனக்கு 24 லட்சம் வருது, அப்போ நான் வரி கட்டணும், ஆனால் யார் கண்டுபிடிக்க போகிறாங்க, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி இருந்தீங்களாக இருந்தால் அந்த பதிவு முழுக்க அரசாங்கத்தில் கையில் இருக்குது. உங்களுக்கு அறிவித்தல் கடிதம் கட்டாயம் வரும். தற்போது நாட்டில் இருக்கிற சட்ட சூழ்நிலைக்கு அமைய நீங்கள் வரியை கட்டாயம் செலுத்தித்தான் ஆகணுமென்ற நிலைமை அங்கே இருக்குது. அப்படி செலுத்த வரும் பட்சத்தில் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய வருமானத்துக்கான வரியை நீங்கள் இந்த 30/9/2025 செலுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அது எவ்வாறு? வங்கி கணக்கின் ஊடாக அவங்க கொடுத்த எக்ஸஸின் படி நாங்கள் வங்கி கணக்கின் ஊடாக செலுத்த முடியும். அதுதான் வீடியோ சொல்லியிருக்கேன். போயிட்டு வீடியோ பாருங்க, மூலமே பார்த்து உங்களுக்கு தெளிவாக இருந்தேன்னு சொன்னால் 4 பேருக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அப்படியே கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. இலங்கை அரசாங்கம் உங்களோட ரெவன்யூ, அதாவது இன்கம் டேக்ஸை பே பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ஷன்ஸை இலங்கையில் இருக்க கமர்ஷியல் பேங்க் எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கை அனுரகுமார திசாநாயக்கா வந்த பிறகு ஒரு டெக்னாலஜி லெவலில் இலங்கையை கொண்டு போகணும்னு சொல்லி, தொழில்நுட்பத்தில் தான் எல்லாமே இயங்கணும்னு சொல்லிட்டு, ஈவன் டிராஃபிக் ஃபைன் கூட உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் பேன்னு சொல்லி அந்த மெத்தடுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி எல்லாமே இனிமேல் இலத்திரனியல் ஊடாக இடம்பெறணும். ஏன்னு சொன்னால் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய பிரதான பாதை இந்த இலத்திரனியல் ஊடாக பணத்தை நாங்கள் பரிமாற்றம் பண்ணுறது, புழக்கத்தில் கொள்வது. அப்போ இதில் இப்போ நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸை பே பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பேங்குக்குள்ளேயும் போங்க. போன பிறகு ஒவ்வொரு பேங்கும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் மக்கள் வங்கி வச்சிருக்காலும் மக்கள் வங்கியில் காட்டித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னு
சொன்னால் இந்த பில் பேமெண்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி எல்லா பேங்க்லேயும் இந்த பில் பேமெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணணும்னு சொல்லி காட்டும். அதில் ஸோ எந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அது பே பண்ணி காட்டும். அதுக்கு பிறகு பே டு ஒன்று கேட்கும். பே டு ஒன்று கேட்கல நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி நியூ பேமெண்ட்ன்றதை கொடுங்க. நியூ பேமெண்ட்ன்றதை கொடுக்கும்போது நார்மலாகவே இந்த ஒவ்வொரு பேங்குக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், ஃபினான்ஸ் பே பண்ணலாம், ஃபியூல், கவர்மெண்ட் பேமெண்ட்டுகள், மற்றது இன்சூரன்ஸ் பேமெண்ட் பே பண்ணலாம். என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் அவ்வளோத்துக்கும் இதுக்குள்ள பேமெண்ட் இருக்குது. அதே போல் இதில் பாருங்கள் அடுத்தது வந்துருக்குது கவர்மெண்ட் அனதர் பேமெண்ட்ஸ், ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட். இதுக்குள்ளே பாருங்கள் ஐலண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது இதில் உங்களோட சில டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் பாருங்கள் இப்போ இதுதான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிற இடம். சரியா? இதில் ஃபஸ்ட்டுக்கு டின் நம்பர் கேட்கும். இப்போ என்னுடைய டின் நம்பர் நான் இதில் கொடுப்பேன். கொடுத்துட்டு அடுத்தது வந்து செலக்ட் டைப் கேட்கும். டின் நம்பரை கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அப்புறம் நான் என்னுடைய டின் நம்பரை கொடுக்குறேன். என்னுடைய டின் நம்பர் இதில் கொடுப்பட்டாச்சு. கொடுத்தப்பறம் அடுத்து செலக்ட் டைப் கேட்கும். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த இருக்குது பாருங்கள் WIT, அதாவது இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு செல்ஃப் அசஸ்லேயே விட்டுட்டு எந்த இயர்னு கேட்கும். செலக்ட் இயரை கொடுங்க, சப்மிட்டை கொடுங்க. சப்மிட்டை கொடுத்த பிறகு உங்களோட டேக்ஸ் இன்வேலிட் டேக்ஸபிள் பீரியட்னு வருது. ஸோ எங்களுக்கு வந்து எந்த வித டேட்டாஸும் அங்கே இல்லை. அப்படி உங்களுக்கு சந்தேகம்னு சொன்னால் நீங்கள் 2023 செலக்ட் பண்ணி பார்க்கலாம். 2022, 2023 செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு 3 நாள் தான் ட்ரை பண்ண பிறகு இதுக்கு பிறகு அது விடாது. அப்போ உங்களுக்கு டேக்ஸ் பேமெண்ட் இப்போ எனக்கு வந்து எந்த வித இன்கம் டேக்ஸும் செலுத்த அவசியம் இல்லை. என்ன சொன்னால் என்னுடைய வருமானம் 1.5 லட்சத்துக்கு அனுகுமார் திசாநாயகட அந்த டேக்ஸ் இதன்படி 1.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்குது. அதால் என்னோடக்கு இன்கம் டேக்ஸ் அங்கே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் இது காட்டி கொண்டிருக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் கிளியர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உள்நாட்டு இறைவனை திணைக்களத்தில் ஹெல்ப் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணி இது தொடர்பான அறிக்கைகளை நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். அல்லது அவங்களோட வலைதளத்தில் போய்ட்டு உங்களுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுகளை தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டாயம் அதை செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஐலண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கட்டாயம் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி ஒரு அழுத்த கடிதம் ஒன்று கட்டாயம் வரும். ஸோ இதுதான் அந்த முறை, இலகுவான முறை. ஒவ்வொரு தடவை வங்கி கணக்கில் போய் இந்த வங்கி கணக்குகள் எங்களுக்கு திறக்க தெரியாது, எப்படி பே பண்ணுற என்ன வேணும் தெரியாதுன்னு சொல்கிறார்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வங்கிகளுக்கு போயிட்டு இது தொடர்பாக நீங்கள் உங்களுக்கான அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை பே பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லா கமர்ஷியல் பேங்குக்கும் இந்த ஆக்சஸை ஐலண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதால் இலகுவாக நீங்கள் பே பண்ணலாம். கட்டாயம் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியாக கட்டாயம் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கடைசி வரைக்கும் தப்ப முடியாது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் இந்த டின் பதிவு செய்த ஆக்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருக்கும். உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க.